ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளை கர்த்தர் நம்மை காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த கால வேளையிலே வேதம் வாசித்தீர்களா? தேவ சமூகத்தில் நின்றீர்களா? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 13 இறை வார்த்தை. உனக்கு துணையாக இருக்கிற வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நீ ஜனமில்லாதவன் அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த போது மனிதனை 6ஆம் நாளிலே சிருஷ்டித்து அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார் என்று தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற துணை, அவனுக்கு ஏற்ற சகல விதத்திலும் துணை. எனக்கு அருமையானவளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் புத்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், 46ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் 46:1 கர்த்தர் எனக்கு துணையாகும், என் பலனும் என் கோட்டையும் என் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் எனக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகியிருக்கும், எனக்கு ஒரு பலன் உண்டாகியிருக்கும். பலத்தினால் அல்ல, பாரக்கிரமத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஆகும். அந்த ஆவியான உங்களுக்குள் வரும் பொழுது நமக்குள் ஒரு பலன் உண்டாகியிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு அடுத்ததாக யோசேப்பை யாக்கோப் ஆசீர்வதிக்கும் பொழுது தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 25வது வசனத்தில், கர்த்தர் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, வானத்து பலக்கணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோப்பு தன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் யோசேப்பை ஆசீர்வதிக்கும்படியாக வந்தபோது கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னால் நீ செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, அன்பு தாயே, தகப்பனே, நீ யார் தயவில் யார் துணையிலே நிற்கிறா? கர்த்தர் துணையில் நிற்கிறாயா? உன் பலத்தினால, உன் சகோதர துணையில், நீ ஏதோ படித்திருக்கிற அந்த படிப்பின் துணையில், ஏதோ பதவியில் இருக்கிற அந்த பதவியின் துணையில் நிற்கிறாயா? கர்த்தர் துணையாக இருப்பான்னு சொன்னால் உன் வலது கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறவர். ஆம், எனக்கு அருமையானவளே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிறவர் மாத்திரமல்ல, உன் கரத்தை பிடித்து நடத்தி உனக்கு துணையாக இருப்பார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உனக்கு எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் கர்த்தர் மாத்திரம் துணையாக இருப்பார்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலே, அந்த கண்ணீரிலே, அந்த வேதனையிலே நீ கடந்து வர முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எப்படி யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோப்பு சொன்னாரோ, கர்த்தர் துணையாக இருக்கிறான்னு சொல்லி, அதன் பின்னதாக யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து வாசித்து பாருங்கள். அவன் திரளான ஜனங்களுக்கு ஒரு ஆளுநராய் மாறினான். அது மாத்திரமல்ல தன் உடன் பிறந்தவர்களுக்கு அவன் கொடுக்கும்படியான ஒரு பாத்திரமாய் மாறினான். உங்களையும் அப்படி மாற்ற ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் துணை நிற்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனது வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை கொடுத்துற ஒவ்வொருவர் உணரும்படியாகவோ, உள்ளத்திலே தகப்பனே நீர் வெளிப்படும்படியாகும், நீர் துணை இருக்கிறதை காணும்படியாகிறவதாரும் ஒரு கண்ணீரிந்த பள்ளத்தாக்கு மாறட்டும். அப்பா, கையின் பியாசங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் துணையாக இருக்கிறதை அவள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஆளுக செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.